ஒரு பூனை எங்கள் ஊரை சுற்றியிருந்தது. அதற்கு யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. சிலர் அதை விரட்டினார்கள். வேறு வழியில்லாமல் அந்த பூனை ஊரை விட்டு ஓடியது. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் நான் அதை ஒரு காரில் பார்த்தேன். அது என்னை பார்த்து சிரித்தது. நானும் சிரித்தேன். அந்த கார் எங்கள் ஊருக்குள் வந்தது. காரிலிருந்து எங்கள் ஊர் தலைவர் இந்திரனும் அவரின் மனைவியும் இறங்கினார்கள். அவர்களுடன் அந்த பூனையும் இருந்தது. ஊரிலிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். நாம் விரட்டிய அதே பூனை இன்று தலைவரின் மனைவி கையில் பாதுகாப்பாக இருந்தது. இந்த கதையின் பொருள் இதுதான். உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காக அவர் மதிப்பில்லாதவர் ஆகிவிட மாட்டார். அவரின் மதிப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக மற்றொருவருக்கு அது தெரியும்.